வணக்கம், இது நியூஸ் 7 தமிழின் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்வுகள், அந்த நிகழ்வை நகர்த்தும் அடிப்படை, அதன் பின்னணியில் இருக்கும் அரசியல், இது குறித்து விவாதித்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த வார வெள்ளிக்கிழமையினுடைய இன்றைய சிறப்பு கேள்வி நேரத்தில் நம்முடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க காத்திருக்கக்கூடிய ஆளுமை, மக்கள் நல கூட்டணியின் சார்பாக தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்கக்கூடிய மக்கள் நல கூட்டணியினுடைய பிரதான கட்சியை சார்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் நம்முடைய இணைகிறார். வணக்கம். எப்படி இருக்கிறது மக்கள் நல கூட்டணியினுடைய உங்களுடைய பயணங்கள்? தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் உங்களுடைய பிரச்சாரத்தை தொடங்கிட்டீங்க, பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். எப்படி இருக்கிறது மக்களிடையே உங்களுக்கு ஆதரவு? கட்டம் சுற்றுப்பயணத்தை நாங்கள் முடித்திருக்கிறோம். முதல் கட்டம் கடலோர மாவட்டங்கள் 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி 3 நாட்கள் கடலூரில் தொடங்கி காளையார் கோவிலில் நிறைவு செய்தோம். 2ஆம் கட்ட சுற்றுப்பயணம் மேற்கு மாவட்டங்களில், கொங்கு மண்டலத்தில் 6 மாவட்டங்களை சுற்றி மக்களை சந்தித்துட்டு வந்திருக்கிறோம். இந்த 2 கட்ட சுற்றுப்பயணத்திலும் கட்சி தொண்டர்கள், கட்சிக்கான ஆதரவாளர்கள் என்பதையெல்லாம் தாண்டி பொதுமக்கள், கட்சி சாராத பொதுமக்களும் வெகுவாக பங்கேற்றதை எங்களால் நேரடியாக காண முடிந்தது. மணிக்கணக்கிலே காத்திருந்து எங்கள் உரைகளை அவர்கள் கேட்டார்கள். தமிழக அரசியலில் ஒரு மாற்றம் தேவை என்பதை மக்கள் வெகு ஆவலோடு எதிர்பார்க்கிறார்கள் என்பதை அதிலிருந்து எங்களால் உணர முடிந்தது. இந்த 2 கட்ட சுற்றுப்பயணமும் எங்களுக்கு மன நிறைவையும் புது தெம்பையும் அளித்திருக்கிறது. ஆனால் ஒரு பிரச்சாரத்தை முதல்ல தொடங்கியவர்கள், ஒரு கூட்டணி அப்படிங்கிற முறையில் மிக வேகமாக தொடங்கியிருந்தாலும் கூட, இன்னமும் பொது தளத்தில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த நண்பர்கள் மத்தியில், பொதுவான சமூக வலைதளங்களில், ஊடகவியலாளர்கள் மத்தியில் இந்த கூட்டணி இறுதி வரை நீடிக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இன்னமும் ஆழமாக ஏற்படாத ஒரு போக்கைத்தான் பார்க்க முடியாது. அந்த மாதிரியான விமர்சனங்கள் தான் தொடர்ந்து வைக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் அதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இந்த மக்கள் நல கூட்டணி நிச்சயமாக தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்பில்லை, தேர்தலுக்கு முன்பாக இவர்கள் வெவ்வேறு அணியில் சேரக்கூடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்பட்டிருப்பதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? சிலர் திட்டமிட்டு இந்த அவதூறுகளை அல்லது வதந்திகளை பரப்பி வருகிறார்கள். அதற்கு அவர்களுக்கு பல்வேறு உள்நோக்கங்கள் இருக்கலாம். இன்னொரு முக்கியமான காரணம், கடந்த காலங்களில் இப்படி ஒரு அணி உருவாகவில்லை. ஏதோ ஒரு உணர்ச்சி வயப்பட்டு நாங்கள் 4வரும் சேர்ந்து இந்த அணியை உருவாக்கியிருப்பதைப் போலவும், நெருக்கமான ஒரு சூழலில் நாங்கள் சிதறிவிட வாய்ப்பு இருக்கிறது என்பதை போன்ற ஒரு உணர்வும் பலருக்கு எழுந்துள்ளது. ஆனால் நாங்கள் மிகவும் கவனமாக எங்களுடைய அடிகளை எடுத்து வைக்கிறோம். மிகவும் திட்டமிட்டு இந்த அணியை உருவாக்கியிருக்கிறோம். தொலைநோக்கு பார்வையோடு இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம். ஒரு இரவில் உருவானதல்ல இந்த அணி. கடந்த ஜூலை மாதம் 27ஆம் தேதி முதல் கூட்டத்தை நாங்கள் சென்னையிலே நடத்தினோம். அதன் பிறகு தொடர்ந்து பல்வேறு அமர்வுகள், 4 தலைவர்களும் ஒன்றாக கூடி மதிமுக தலைமை அலுவலகம், சிபிஎம் தலைமை அலுவலகம், சிபிஐ தலைமை அலுவலகம், விசிக தலைமை அலுவலகம் என்று மாறி மாறி நாங்கள் எங்களுடைய ஐயப்பாடுகளை, எங்களுக்கு இடையில் இருக்கிற பல்வேறு முரண்பாடுகளை எல்லாம் விரிவாக நாங்கள் விவாதித்து, இதனால் என்ன நலன்கள் ஏற்படும் என்பது குறித்தும், மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ், நல்லது கெட்டது யாவற்றையும், வெற்றி அல்லது தோல்வி யாவற்றையும் விரிவாக நாங்கள் விவாதித்த பிறகுதான் இந்த அணியை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். எனவே இந்த அணி உடையும் சிதறும் என்று சொல்வதற்கு வாய்ப்பில்லை. ஒன் ஆஃப் த ஃபவுண்டர், அந்த அணியை உருவாக்கியவன் என்கிற முறையில் அதை நான் உறுதிப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். ஒருவேளை நான் உங்களை மட்டும் சொல்லலை, மக்கள் நல கூட்டணியைச் சேர்ந்தவர்களுடைய வார்த்தைகள், அவர்களுடைய செயல்பாடுகள் கூட அந்த ஐயத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடுமோ அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி கூட உங்களுடைய பேட்டியை நீங்களும் அது குறித்த விமர்சனங்கள் உங்களுக்கே கூட வந்திருக்கும். திமுக அதிமுக கூட்டணிக்கும் போக முடியும், ஆனால் மக்கள் நல கூட்டணியில் நீடிப்போம் அப்படிங்கிற வார்த்தையும், திராவிட கட்சிகளான திமுக அதிமுகவுடன் நல்லுறவு இருப்பதால் நாங்கள் நினைத்தால் அக்கட்சியின் தலைமையிலான கூட்டணிக்கு போக முடியும், இது இன்றைக்கு நீங்கள் பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகள் மிக உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில், இப்போ மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை திமுக அதிமுக 2 கட்சிகளோடு முரண்பட்டுத்தான், மிக கடுமையான விமர்சனங்களை வைத்துத்தான் நாங்கள் நிற்கிறோங்க. நாங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அப்படித்தான் இருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மீது கூட சில விமர்சனங்கள் ஐயப்பாட்டோடு வைக்கக்கூடிய பார்வையை நம்ம பார்க்க முடியுது. ஆனால் இந்த நல்லுறவு இருப்பதால் நாங்கள் நினைத்தால் அங்கே போக முடியும் அப்படிங்கிற வார்த்தை திடீரென்று எங்கிருந்து வருகிறது? திடீர்னு சொல்லலை, இது பலமுறை நான் சொல்லியிருக்கிற மேடைகளில்.
இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், வேறு வழியில்லாமல் நாங்கள் இந்த அணியில் இடம்பெற்று விடவில்லை. நன்றாக யோசித்து ஆழமாக சிந்தித்து வேறு வழியை உருவாக்குவதற்காகத்தான் இந்த அணியில் இடம்பெற்றிருக்கிறோம். ஆகவே நாங்கள் திட்டமிட்டு உருவாக்கிய இந்த அணியிலிருந்து வெளியேற வாய்ப்பில்லை. இப்போ சண்டை சச்சரவால் தான் வெளியே வந்தோம்னா மறுபடியும் சமாதானமாகிறது கூட வாய்ப்பு இருக்குது. நாங்கள் சண்டை சச்சரவு போட்டுக்கிட்டு திமுக அதிமுகவிலிருந்து வெளியேறி வந்து ஒரு அணியில் சேரலை, அல்லது கடைசி வரையிலும் காத்திருந்து எங்களை அழைக்காததனால் நாங்கள் ஒரு அணியில் சேர்ந்தோம் என்கிற நிலையில் இந்த முடிவு எடுக்கவில்லை. ஜூலை 27ஆம் தேதி என்பது 7 மாதங்களுக்கு முன்பு. ஆகவே யாரும் தேர்தலை பற்றி சிந்திக்காத போது, தேர்தல் பற்றிய விவாதம் நடக்காத போது, கூட்டணிக்கான எந்த முயற்சியும் மேற்கொள்ளாத ஒரு சூழலில் நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம் என்று சொன்னால் வெரி கான்சியஸ், ரொம்ப கவனமாக சிந்தித்து எடுத்திருக்கிறோம் என்பதை சொல்லுவதற்காக, அதற்கு மேலும் அழுத்தம் கொடுப்பதற்காகத்தான் இந்த நாங்கள் அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தைகளை மட்டும் குறிக்கிறதா அல்லது மக்கள் நல கூட்டணி இருக்கக்கூடிய 4 விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு சொன்னா மற்ற 3 கட்சிகளுக்கும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும், நம்முடைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் வேறு வாய்ப்பின்றி திமுக அதிமுகவோடு கூட்டணி சேருவதற்கான வாய்ப்பு இல்லாத நிலையில் இந்த கூட்டணி இருக்கிறார்கள் என்று பொருளாகிறார்கள். அப்படி பொருள் அதை அப்படி நீங்கள் உணரலாம். ஆனால் நான் அந்த பொருளில் சொல்லலை. விடுதலை சிறுத்தைகள் வெளியேற வாய்ப்பு இருக்கிறது, விடுதலை சிறுத்தைகள் வெளியேற வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு தொடர்ந்து சொல்லுகிற காரணத்தினால் எங்கள் கட்சி மீது குறிப்பான ஒரு விமர்சனம் இருக்கிற காரணத்தால் இந்த கருத்து நான் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு தள்ளப்படுகிறது. அது தேர்தலுக்கு சில வாரங்கள் இருக்கக்கூடிய நிலையில் பிரச்சாரங்கள் எல்லாம் தொடங்கிய நிலையில் இந்த கேள்வி இந்த போக வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற கருத்தை சொல்ல வேண்டிய தேவை முதல்ல எந்த இடத்துல வருது நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, திரும்ப பேசிக்கிட்டே இருக்கிறாங்கல்ல. அதாவது சில பேர் என்ன சொல்கிறாங்க, நான் திமுக தரப்பில் இருந்தோ அல்லது அதிமுக தரப்பில் இருந்தோ யாரும் அழைக்கலை, அதனால் அவங்க போய் அந்த கூட்டத்தை சேர்ந்துட்டாங்க. இந்த கருத்து எங்கள் கட்சி தொண்டர்களுக்கே கூட சொல்லப்படுகிறது. அந்த கருத்து திரும்ப அவங்க மத்தியில் விதைக்கப்படுகிறது. இப்போ அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து ரொம்ப கான்சியஸாக தான் இந்த முடிவு எடுத்துருக்குறோம். நமக்கு சண்டை சச்சரவு கிடையாது, அவங்க வெளியே தள்ளலை, நாமளும் வந்து சண்டை போட்டுவிட்டு வெளியே வரலை, நல்ல உறவு இருக்குது. ஆனாலும் நாம் ஏன் இந்த முடிவு எடுத்திருக்கிறோம்னா, நமக்கு வந்து தமிழக அரசியலில் ஒரு மாற்று அரசியல் அணி வேண்டும் அப்படின்னு ரொம்ப கவனமாக சிந்திச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவதற்காகத்தான் இந்த பதில். ஒரு மாற்று அப்படிங்கிறத முன்னிறுத்தின்ற பொழுது சமகால உதாரணமாக எல்லோரும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாற்றத்துக்கான ஒரு உத்வேகத்தை அளிக்கக்கூடிய ஒரு வெற்றி என்பது அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய வெற்றி. அரவிந்த் கெஜ்ரிவால் வெற்றி பெறவில்லையா, 2 பிரதான தேசிய கட்சிகளை வீழ்த்தவில்லையா அப்படிங்கிற வாதத்தை தொடர்ந்து வைக்கிறார்கள். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த சமூகம் அப்படிங்கிறது ஒரு தனி மனித ஆளுமையை மையப்படுத்தி கட்டமைத்தே உருவாக்கப்பட்ட சமூகமாக இருக்கிறது. அதன் பேரிலேயே வாக்களித்து பழக்கப்பட்ட ஒரு சூழல் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு மனிதராக முன்னிறுத்தப்பட்டார். அவர் ஊழலுக்கு எதிரான போராட்டங்களில் ஈடுபட்டிருந்தார், அண்ணா ஹசாரேவோடு களத்தில் நின்றார், அதன் மூலமாக கிடைத்த ஒளி வெள்ளம் இவையெல்லாம் அவர் வாக்குகளாக மாற்றுவதற்கு பயன்படுகின்ற பொழுது ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை முன்னிறுத்தாமல் தேர்தலை சந்திப்பது அப்படிங்கிறது இந்த அணியினுடைய பலவீனம் நீங்கள் உணரவே இல்லையா? கடைசி வரைக்கும் நாங்கள் எங்கள் கொள்கை தான் முதலமைச்சர் வேட்பாளர் இதெல்லாம் சொல்லுவது அப்படிங்கிறது யாரை முதலமைச்சர் வேட்பாளர் என்று முதலிலேயே முன்னிறுத்தி விட்டால் இந்த அணி பிளவுபட்டு விடும் அப்படிங்கிற அச்சமா? அதாவது முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிப்பு என்பது தமிழக அரசியலில் அல்லது இந்திய அரசியலில் இதுவரையில் வெளிப்படையாக நிகழ்ந்த ஒன்று அல்ல. திமுகவோ அதிமுகவோ மற்ற கட்சிகளோ இவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்ததில்லை. ஆனால் திமுக வெற்றி பெற்றால் கலைஞர் தான் முதல்வர், அதிமுக வெற்றி பெற்றால் ஜெயலலிதா தான் முதல்வர் என்பது உள்ளீடாக அனைவராலும் உணரப்பட்ட, அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. இல்லை, பிரச்சாரத்திலே நீங்கள் கடந்த காலங்களில் அதை முன்னெடுத்து பிரச்சாரம் பண்ணீங்க. கலைஞர் தலைமையில் மாற்றம் திமுக கூட்டணியில் இருக்கும்போது அந்த மாதிரியான பிரச்சாரத்தை எடுத்துருக்கீங்க. முதல்வர் வேட்பாளர்னு டிக்ளேர் பண்ணது கிடையாது, அறிவிப்பு செய்ததில்லை. இது எப்போ முதல் முறையாக இது மாதிரி உருவாகி இருக்கு அப்படின்னு சொன்னால், நரேந்திர மோடி அவர்களை பிரதமர் வேட்பாளர் என்று அறிவித்து அதன் அடிப்படையில் அவர் வெற்றி பெற்ற பிறகு அதே அரசியலை தாமும் காப்பியடிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் சிலர் இதை முன்மொழிகிறார்கள். குறிப்பாக தமிழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த காப்பி அடிக்கும் அரசியலை கையில் எடுத்திருக்கிறது. ஆக அதையே வந்து மக்கள் நல கூட்டணியும் முன்வைக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து. சட்ட மரபும் இல்லை, ஜனநாயக மரபும் இல்லை. இதுவரையில் பிரதமர் வேட்பாளரை அறிவித்துவிட்டு தேர்தலை சந்திக்க வேண்டும் என்கிற நிலை கடந்த காலங்களில் கிடையாது. அப்போ சோலோ பார்ட்டி, ஒரு தனி கட்சி, அந்த கட்சியினுடைய தலைவர், அந்த கட்சி ஆட்சிக்கு வரக்கூடிய அளவுக்கு போதிய இடங்களில் போட்டியிடுதல்,
இப்படிங்கிறது எல்லாமே ஒரு ஒரு அண்டர்ஸ்டுட் பாலிடிக்ஸ், உணரப்பட்ட ஒரு அரசியலாகவே கடந்த காலங்களில் இருந்திருக்கிறது. ஆக மோடி அவர்களை பிரதமர் வேட்பாளர் என்று அறிவிக்க வேண்டிய தேவை ஏன் எழுந்தது என்று சொன்னால், மோடிக்கு முன்னால் எத்தனையோ மூத்த தலைவர்கள் அந்த கட்சியில் இருக்கிறார்கள். இப்போ பாரதிய ஜனதா வெற்றி பெற்றால் அத்வானி பிரதமர் ஆவாரா, வாஜ்பாய் பிரதமர் ஆவாரா, அல்லது ராஜ்நாத் சிங் பிரதமர் ஆவாரா, சுஷ்மா ஸ்வராஜ், முரளி மனோகர் ஜோஷி, இப்படி பல தலைவர்கள் இருக்கிறார்கள். அந்த குழப்பம் இருந்ததனாலும் அவர்களெல்லாம் விட மிக ஜூனியராக, இளையவராக இருக்கக்கூடிய மோடியை முன்னிறுத்த வேண்டிய தேவை இருந்ததனாலும் ஆர்எஸ்எஸ் இயக்கம் அவரை ஒரு பிரதமர் வேட்பாளர் என்று வெளிப்படையாக அறிவித்து தேர்தலை சந்தித்தது. தமிழ்நாட்டு அரசியலில் அப்படி இதுவரையில் நிகழ்ந்ததில்லை. ஆக நாம் அதை அறிவிக்க வேண்டும் என்கிற ஒரு தேவை எழவில்லை என்பது எங்களுடைய வெளிப்படையாக அறிவிக்காவிட்டாலும் உங்களுடைய வாதம், நாங்கள் மக்கள் நல கூட்டணி வெற்றி பெற்றால் இல்லை நீங்கள் ஆட்சியை கைப்பற்றக்கூடிய அளவுக்கான இடங்களில் வெற்றி பெற்றால், பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்றால், இந்த 4 கட்சி தலைவர்களும் கூடி பேசி முடிவு. அது இல்லை அதுதான். ஆனால் நீங்கள் எம்ஜிஆராக இருக்கட்டும், அண்ணாவாக இருக்கட்டும், அதன் பிறகு திரு கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும், செல்வி ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும், முதலமைச்சர் இவர்கள் ஜெயித்தால் வெற்றி பெற்றால் அவர்கள் தான் முதலமைச்சர் என்பதை மையப்படுத்தி தான் தேர்தல் எல்லா காலத்திலும் நடந்திருக்கிறது. நீங்கள் கடந்த காலங்களில் கூட்டணியில் இருக்கின்ற பொழுதும் அதை மையப்படுத்தித்தான் பிரச்சாரங்களிலும் மேற்கொண்டிருக்கிறீர்கள். அப்படிங்கிற நிலையில் நீங்கள் சொன்னீங்க முரளி மனோகர் ஜோஷியா, சுஷ்மா ஸ்வராஜா, அத்வானியா, மோடியா என்ற ஒரு குழப்பம் இருந்ததால் அந்த குழப்பத்திற்கு விடை சொல்ல வேண்டிய கட்டாயமும் ஒரு நெருக்கடியும் அவர்களுக்கு ஏற்படுதுன்னு. இப்போ அதே குழப்பம் தானே மக்கள் நல கூட்டணியின் மீது மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. வெற்றி பெற்றால் யார் முதலமைச்சராக இருக்கக்கூடும்? திருமாவளவனா, வைகோவா, அல்லது இடதுசாரிகளா? மக்கள் எந்த இடத்திலும் குழம்பல, மக்கள் அந்த கேள்வி எழுப்பல. இந்த கேள்வியை எழுப்பக்கூடியவர்கள் மக்கள் நல கூட்டணியை ஒரு காம்படிட்டராக கருதக்கூடியவர்கள், ஒரு போட்டியாளராக கருதக்கூடியவர்கள் தான் இந்த பிரச்சனையை எழுப்புகிறார்கள். இவங்க 4 பேரில் யார் முதல்வர்? அப்போ இந்த 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 கேள்வியை எழுப்புவதன் மூலம் இந்த 4 பேருக்கு இடையிலே குழப்பம் உருவாக்க வேண்டும், அந்த குழப்பத்தில் இந்த அணி சிதற வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பிலிருந்து முன்வைக்கப்படுகிறது. இது மக்களுடைய எதிர்பார்ப்பு என்று என்னால் ஒத்துக்கொள்ள முடியாது. அந்த குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியாகத்தான் அப்படின்னு சொன்னீங்க. நான் அந்த இடத்துல ஒரு சிறிய இடைவெளிக்கு செல்கிறேன். இந்த குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய முயற்சியில் விடுதலை சிறுத்தைகளுடைய பொதுச் செயலாளர் திரு உங்களுடைய ரவிக்குமார் அவர்களும் இந்த குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பாகவே எழுகிறது. ஏன்னா தலித் முதலமைச்சர் அப்படிங்கிற கோரிக்கை திடீரென்று முன்வைக்கப்பட்ட பொழுது, திடீரென்று ஏற்கனவே முன்வைத்த கோரிக்கை இப்பொழுது மீண்டும் எழுவதற்கான சூழல் எங்கிருந்து வருகிறது? அதில் விடுதலை சிறுத்தைகளுடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறது? தமிழின முதல்வர் என்று வைகோவை முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அவர்களுடைய தொண்டர்கள் முன்னிலைப்படுத்தக்கூடிய சூழலில் அதற்கான ஒரு செக் தான் இது அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படிங்கிற கேள்விகளும் எழுகிறது. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடரலாம். அது போன்ற கேள்விகளிலிருந்து தலித் முதலமைச்சர் என்ற கோரிக்கையை தொடர்ந்து முன்வைக்கப்படக்கூடிய நிலையில் விடுதலை சிறுத்தைகள் மக்கள் நல கூட்டணிக்கு அதை வலியுறுத்துவதை தவிர்த்து அதிமுக, திமுக, இன்ன பிற கட்சிகள் இதை முன்னெடுக்க வேண்டும், தலித் முதலமைச்சர் என்ற கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டும் என்று தொடர்ந்து சொல்வது ஏற்புடையதா என்ற கேள்வி இயல்பாக எழுகிறது. பயணிக்கலாம், பேசலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு.